பழனி படிக்கட்டு. எஸ் சார். இவங்க எல்லாம் யாரு? 4-5 வருஷமா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே டெமிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த தீவிரவாதிகள் சார் இவங்க. இவங்களை நேத்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எஸ்ஐ பிடிச்சிட்டு வந்தார். எங்க எஸ்ஐ? அவரு மாமூலா வெளியே போயிருக்கார் சார். சே, நாம இந்த ஸ்டேஷனுக்கு வரலன்னா யாருமே டியூட்டியை கரெக்டா பண்றது இல்லையா? உன்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பா படிச்சிருக்காங்களே, நீ தாங்குவியா? தாங்குவேன் சார். அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேணும்யா. போயா, போய் 2 மசாலா தோசை வேண்டாம். எஸ் சார். கோவிந்தசாமி. எஸ் சார். ஒரு கான்ஸ்டேபிள் டேவிட், பூல், அந்தோனி, ரிச்சர்ட் இப்படி பேர் வச்சுக்க வேண்டாம். கோவிந்தசாமி, குப்சாமி, முன்சாமி, கன்சாமி வில்லேஜ் லெவல்லே வச்சிட்டீங்களா? போயா, போய் சைக்கிளுக்கு பஞ்சு ஓட்டிக்கு வாயா. எஸ் சார். ச்சே, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அடடடடடா, ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். அங்க பாருங்க. சாப்புங்கடா. ஏண்டா, நீ அமிதாப் பச்சன், இவன் தர்மேந்திரா, இவன் யாரா? நான் அஸ்ரானி. உங்க பரம்பரைக்கு அந்த பாட்டை பாட யோக்கியது இல்ல. வந்தது ராங்கு, இதுல சாங்கா? எதுக்குடா ட்ரிபிள்ஸ் வந்தீங்க? இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேட்க நீங்க யாரு? நான் யாரா? ட்ரெஸ் பார்த்தா தெரியல. உங்கள மாதிரி புறம்போக்களை பிடிக்கத்தாண்டா முச்சந்தி நிக்கிறேன். நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? இது என்ன கீ செயின் ஸ்டைலா? அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். ஸ்டைலா? இந்த பாரு, இவன் வெந்தவன், இவன் வேகாதவன், நீ ஒரு அறவேக்காடு. நீங்க எல்லாம் பெரிய இடமாடா. லைசன்ஸ் வச்சிருக்கிறியா? லைசன்ஸ் எங்க பரம்பரையே கிடையாது. சரி, அப்ப மாமூல கொடுத்துட்டு கிளப்பு. நாங்க கொடுத்து பழக்கம் இல்ல, வாங்கிட்டே பழக்கம். வாங்கித்தான் பழக்கமா? அப்ப வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. போலீஸ், என் மேல விழுகிற ஒவ்வொரு அடிக்கு எங்க அண்ணத்தை நீங்க பழி சொல்லி ஆகணும். என்னடா எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணங்கிற? யாரா உங்க அண்ணன்? அவர் பேர் பூனைக்குட்டி. என்னது பூனைக்குட்டியா? உன் பேரு? புலிக்குட்டி. புலிக்குட்டி. அண்ணன் பேரு பூனைக்குட்டி, தம்பி பேரு புலிக்குட்டி. என்ன மிருக பரம்பரையா இருக்கீங்க? வீடு எங்கடா? வண்டலூர்லயா? விட முடியுமா? முடியாதா? குப்பரை படுக்க வச்சு முதுகு மேல நடத்துறோம் பையல. உன்ன மாதிரி எத்தனை கீரி குட்டிகளை நான் பாத்திருக்கேன். அண்ணா, இப்ப அடிச்சீங்கல்ல புலிக்குட்டி, அவனோட அண்ணன் பூனைக்குட்டி. எங்கேயா வேலை பாக்குறாரு? சிஎம் கிட்ட பூனைப்பட தலைவரா இருக்க. சிஎம் கிட்டே இருக்காரா? அண்ணா, நான் தாங்க உள்ள புடிச்சு போட்டங்க. உங்க தம்பி மண்டையோட கெட்டப்புங்க, காதோரமா சொருகின்ற கோழி இறங்க, இது எல்லாம் பார்க்கும் போதுங்க நீங்க ஒரு பிச்சை எடுத்த ஃபேமிலின்னு தெரியுதுங்க. இல்லீங்க, எஜுகேட்டட் ஃபேமிலின்னு தெரியுதுங்க. தப்பு தாங்க. உங்க பேரை தம்பி சொல்லி இருந்தா நான் விட்டுருப்பேங்க. அண்ணே, அவரை நம்பாதீங்க. உங்க பேரை சொன்ன உடனே அடிச்சாரு. கேட்டங்க. திறக்கிறேங்க, போறேங்க, திறக்கிறேங்க. உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறமும் திறந்து விடாம இருப்பீங்களா? திறந்து விட்டுறேங்க. பரவாயில்லைங்க. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? என் டியூட்டி தான் நான் செஞ்சேன். பூனைக்குட்டி தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் திறந்து உள்ளேன்னா அப்புறம் உங்களுக்கு என்னங்க மரியாதை? ஓகே, எல்லாரும் போயிட்டீங்களா? போங்க 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 போங்க. லாக்கப் திறந்து கிடக்குது. கோட்டசாமி சார், இந்த கோட்டசாமி லைஃப்ல இது வரைக்கும் எதையுமே கோட்டை விட்டது இல்ல. அங்க பாரு, என்னைய லாக்கப் திறந்து கிடக்குது. எங்கேயா அவங்க? சார், புலிக்குட்டியோட பிரதர் பூனைக்குட்டி, பூனைக்குட்டி கனவுல வந்து ஆல் கைதி எஸ்கேப் சார். என்னையா கதையா விடுற? கஷ்டப்பட்டு நக்சலைட் பிடிச்சு உள்ள போட்டா திறந்து விட்டுட்ட. இன்னையில இருந்து நீ 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட். இந்த நீச்சல் குளத்துல என் கூட போட்டி போட யாருமே இல்லையா? சேம் சேம் 10,000 யாருமே இல்லையா? எவனுக்காச்சும் என் கூட நீச்சல் போட்டிக்கு வர தைரியம் இருக்கா? 10,000. சாரி, தமிழ்நாட்டுல ஒருத்தருக்கு தைரியம் இல்லையா? டேய் தயாரிடப்பா தலையா, உன் கூட போட்டிக்கு வர நான் தயாரா. என்ன தைரியம் தான் நீ என் கூட போட்டிக்கு வருவ? எனக்கு கடப்பால் நீச்சல் தெரியும், சொரக்குடிக்கு நீச்சல் தெரியும், மூங்கல் நீச்சல் தெரியும். டேய் பைசன், எனக்கு எல்லா நீச்சலும் தெரியும்டா. நீ எதை அடிக்க சொல்றியோ அதை நான் அடிக்கிறேன்டா. கையை நீட்டிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா சம்மர் அடிக்க முடியுமா? டேய் நான்சென்ஸ்,
நீ கைய கால நீட்டிட்டு ஸ்ட்ரைட்டா தாண்டா சமரடிப்ப, நான் தலைகீழாவே சமரடிப்பேன். யோ வாயில பேசாதயா, வந்து குதியா 10,000 தாரேன். இந்த வரேன்டா. என்னங்கப்பா? Come on, come on. ஹலோ, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைகீழ சம்பர் அடிக்கணும். பேக் போடா. தமிழ்நாட்டு மரத்தை காப்பாத்துங்க சார். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். இதோ வர்றேன் வர்றேன். அமைதி அமைதி அமைதி. சொல்ல சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். என்ன கோட்டசாமி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். கேள்விய பாரு. இந்தாங்க. என்ன பொக்கேவா? கொஞ்சம் விட்டா மலர் வளையமே வச்சிருவீங்களே. நெஞ்சு மேல இருக்கிற பொக்கேவை எடுத்து சைடுல வைமா. இங்க என்ன பிடிக்காத 4 நர்ஸ் சுத்திட்டு இருக்காங்க, எடுத்து அடக்கம் பண்ணிடுவாளுங்க. ஆமா, இது எப்படி நடந்தது? அந்த பரதேஷ் நான் என் கனவுல வந்தா, என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டா, போலீஸ்ல சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என் உயிருக்கே உல வச்சுட்டா. ஆமா, அவ யாரு? நேர்ல பாத்திருக்கீங்களா? நேர்ல பார்த்தேன், அவனை கடிச்சே கொடை போடுவேன். சரி, நான் வரேன். அடுத்த இடம் வரும்போது இந்த பொக்கே எல்லாம் வேண்டாம், ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸோ சாத்துக்குடியோ வாங்கிட்டு வாங்க. சரி, வரேன். யூ சேவிங், யூ சர்ச்சிங், யூ சேவிங், யூ சேவிங். ஓ லேடி சாரி. ஏண்டா பிறந்ததுல இருந்தே நீங்க சேவிங் பண்ணது இல்லையா? சேவிங் பண்ணிட்டு உங்க மூஞ்சிகளை எல்லாம் கண்ணாடியை பார்க்க மாட்டீங்களா? சீ, நாத்தம் முடிச்ச பசங்கடா நீங்க. ஓய் அது இல்ல ஓய், எங்க டிபார்ட்மெண்ட்ல டெய்லி சேவ் பண்ணணும். I am dutyல very sincere man. இவ்வளவு சின்சியரா இருக்கியே, உனக்கு ஏன் ப்ரமோஷனே கிடைக்கல? மடக்கிட்டாண்டா. ப்ரமோஷனை விடுங்க, இவரை 5 வாட்டி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. 5 வாட்டியா? 6வது வாட்டி இவன் ப்ரமோஷன் வாங்கி கொடுத்துவானாங்க. ஏப்பா உன்னை எதுக்கு சஸ்பெண்ட் பண்ண? அது ஒரு பெரிய ஸ்டோரி மேன். ஒரு வெந்தும் வேகாத மண்டை என் கனவுல வந்து அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் நானும் இன்ஸ்பெக்டர் ஜீப்ல போயிட்டு இருந்த போது, யோ கோட்டையா, ஐயா நீ டியூட்டியை ஒழுங்கா செய்யறது இல்லையாமே, உன் பேர்ல அடிக்கடி கம்ப்ளைண்ட் வருது. அப்படியெல்லாம் இல்லீங்கோ. பி கேர்ஃபுல். இனிமே அப்படி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்தது, உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன். சரிங்கோ. போங்கடா பயந்தாங்குழி பசங்களா, என் இடத்துல எவனாவது நுழைய முடியுமா? இந்த சாராய கடை சாத்த பண்ண இழிச்சவாயனா. எந்த போலீஸ்காரனாவது இங்க வந்தா அவன் கண்ணுல விரல விட்டு ஆட்டிடுவேன். டேய், ஐயோ வாட்ச்மேனே, டேய் பிச்சு போடுவேன் நான். ஏட்றா அவங்களுக்கு அங்கதான் போடுறாங்க, நீங்களும் அங்கதான் போடுறீங்க. ஏண்டா போலீஸ்காரன் கண்டுல நீ விரல விட்டு ஆட்டிடுவியா? உன் விரல என்ன காய்ச்சின கம்பியாடா? நீ விரல விட்டு ஆட்டினா உன் மூக்கு ஓட்டையில நான் லட்டி விட்டு ஆட்டிடுவேன். அடடடடடா, பெரிய பிஎஸ் வீரப்பா. அடங்க அக்கா மவன நிடடா. வண்டி நிறுத்து. சண்டை விடுங்க. ஏட்டையா, எனக்கு சாதாரண போலீஸ் வந்து கமிஷனர் வரைக்கும் செல்வாங்க. என்னடா செல்வாக்கு பரதேசி நாயே, உன் மூஞ்சில இந்த மீசை பார்த்து கூட உனக்கு பயம் இல்ல? என்னடா பெரிய மீசை? இந்த மாதிரி எத்தனை மீசையை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? கோட்டசாமி, உன்னை மேல இடத்துல சொல்லி வேலையை விட்டு தூக்க சொல்றேன். வேலையை விட்டு தூக்கி என்னையா இதெல்லாம்? ஐயா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது என் கணவர் எப்பவும் வருவானே, அவன் வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாயா. உன்ன இதே கதையை சொல்லிட்டு இருக்க. இந்த தடவை நீ சஸ்பெண்டட் ஃபார் 2 months. This is my flashback. பரத், பரத், இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்ல படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பார்க்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது, பயமா இருக்கு. நான் வரல. பயப்படாத, தைரியமா வா. எப்படி தைரியமா வர்றது? கூட வந்திருக்க டிக்கெட்டுகள் எல்லாம் பாரு, துக்கத்துக்கு வர மாதிரியே வர்றானுங்க. இப்ப இவனுக்கு என்ன ஆகி போச்சா? கோடிக்கணக்கான ரூபாய் குதிரை பந்தயத்தை விட்டு மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு வரானுங்களே. ஜன்னலுக்கு வெளியே தட்டு சோத்துக்கு எட்டி எட்டி பாத்துட்டு இருந்தாருங்க. இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையாங்க? எல்லாம் ஜாலியா ஒரு பாட்டு பாடுங்கப்பா. யூ யூ ப்ளீஸ் யூ ஐயோ யூ. பாடுறதா இருந்தா நீயே பாடு. ஏன் நீ பாட மாட்டியா?
ஏன் ஜெயிலுக்குள்ள தான் பாடுவியாக்கும்? போடா போடா புண்ணாக்கு. அச்சோ, என் பாட்டு எனக்கே பயமா இருக்கே. பரேஷ், டேய் சங்கிலி கருப்பா, எங்க இருந்தாலும் வெளிய வாடா. உன்னை பிடிக்காம நான் போக மாட்டேன்டா. ஐயா, ஐயோ நான் இல்லைங்க. அரே ஓ சம்போ, நீ தான் என்ன பிடிக்க வந்த புது போலீஸா? புது போலீஸ் ஏட்டு நான் தாங்கோ. ஆனா ஐயாவை பிடிக்க வரலீங்க. காட்டுக்குள்ள கருங்குரங்கு இருக்குன்னு சொன்னாங்க, அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த சங்கிலி கருப்பன் கோட்டைக்குள்ள நீ தனியா வந்திருப்ப? தைரியம் எல்லாம் ஒண்ணு இல்லீங்கண்ணா. உங்க கையில காலில் விழுந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னா கவர்மெண்ட் கொடுக்குற தங்க பதக்கத்தை நானே வச்சுக்கலாம்னு ஒரு நப்பாசியில வந்துட்டுங்கண்ணா. பெருசா பேசுற, இப்படி பயன் சாகுற. ஆளை பார்க்காத வரைக்கும் அப்படித்தானுங்கண்ணா. ஆளை பார்த்தா போத்திட்டு போயிருவீங்கண்ணா. ஏனுங்கண்ணா, அந்த நெஞ்சு மேல தொங்குது அதெல்லாம் தோட்டா இல்லீங்களாண்ணா? ரொம்ப பேர் இது தோட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுல உள்ளது பூரா மூக்குப்படி. அரே ஓ சம்போ. ஓ சாம்பா ஓ சாம்பான்னு அடிக்கடி சொல்றீங்களே, அது யாருங்கண்ணா? உங்க ஒப்பாரா? இல்ல, எங்க குலதெய்வம். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுதுங்கண்ணா. நீங்க எதுக்குண்ணா காட்டுக்குள்ள மரம் வெட்டுறீங்க? ஊருக்குள்ள வேணா ஒரு மரக்கடை வச்சு தரேன், அதை வச்சு பொழைச்சுங்கண்ணா. இது வரைக்கும் யாரும் கேட்கல, நானும் சொல்லல. என் பிளாஸ்டாக்கு சொல்றேன் கேளு. எனக்கு சந்தனமேரின்னு காதலி இருந்தா. 2 காதலிங்களாண்ணா? இல்ல, ஒருத்திதான். சரிங்கண்ணா. அவ குளிக்கிறதுக்காக சந்தன சோப்பு கேட்டா. இந்த ஏரியாவுல எங்கேயும் கிடைக்கல. அந்த இயக்கத்துல அவ செத்து போயிட்டா. அவ சாகிறதுக்கு முன்னாடி உங்களால சோப்பு தான் வாங்கி கொடுக்க முடியல, சந்தன கட்டையாவது என் பணத்தை எரிச்சிருங்கன்னா அது அப்படி நானும் செஞ்சேன். அதுல 4 கட்டை மிச்சமா இருந்துச்சு. அவன் 1000-2000 கேட்டா. சந்தன கட்டைக்கு இப்படி ஒரு மவுசுன்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னையில இருந்து அந்த பிசினஸ் ஆரம்பிச்சேன். பிளாஸ்பேக் நல்லா தானுங்கண்ணா இருக்கு, ஆனா கவர்மெண்ட் ஒத்துக்காதுங்களா? ஐ டோன்ட் கேர். இந்த கட்டை வேற வரைக்கும் அந்த சந்தன கட்டையை வெட்டியே தருவேன். உன்னை பார்த்தா நல்லவனா தெரியுது, உனக்கு உயிர் பிஞ்சு தரேன், ஓடி போயிரு. டேய் நாயே நில்றா. என்ன துப்பாக்கி? ஐயோ சுடாதீங்க, ஐயோ சுடாதீங்க, ஐயோ சுடாதீங்க. டேய் நில்றா, டேய் நில்றா. டேய். ஓட சாமி. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒண்ணு இல்ல சாமி, அந்த கப்ளிங் தலைய கனவுல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். கண் எடுத்து போட்டு எஸ்கேப் ஆயிட்டான். புல்லட் நெஞ்சில பட்டிருந்தா என்ன இருக்கும்? பேக்ல வந்துரும். மறுபடி கனவு வந்த உனக்கே சுட்டுட்டு போடுவோம். அந்த கருவாயினால் நான் ரொம்ப இம்சப்படுறேன். ஐயோ, ஐயா ஐயா, அட பாவிங்களா, இந்நேரம் நான் ஸ்டேஷன்ல இருந்தா முட்டை புரோட்டாவும் கொத்துக்கறி சுகமா திம்பனு. என்ன பாறையில கொண்டு போட்டு இருக்கிறீங்களே. மரியாதை வா. 300 அடி ஹைட்ல உனக்கு என்ன மரியாதை கொடுக்கறது? கையில இருந்தா என் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. நான் மாவுதான் கீழே இருக்கிற எடுத்து பணியார சுட்டுருவான். அம்மா என்னையா அந்த நாயி? ஒண்ணு இல்லப்பா. ஹலோ மிஸ்டர் பிளாக். கனவு இல்ல, நனவுதான். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க பிரதர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் தான். எஸ். உங்க அட்ரஸ்? நம்பர் 10 ஐயனார் வீதி, அடையார். இதுக்கு முன்னால அந்த ஸ்ட்ரீட்ல கொலை ஏதாவது நடந்திருக்கா? இல்லையே. இனிமே கொலை விழும். ஆ? ஹலோ, கண்டிப்பா கொலை விழும்.